எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இவர் தான் எங்க வீட்டோட மருமகன். இவர் ரொம்பவே ஃபேமஸ். எங்களோட இந்த குடும்பத்துல இவரோட நிலைமை என்ன எல்லாத்தையும் இப்போ தெளிவா சொல்லுவாரு. இவர் எதை பத்தி யோசிச்சு எங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிட்டாருன்னு. ஓ, அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் இதுக்காக தான் என்ன ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சீங்களா? சரி, நீங்க இவ்வளோ ஆர்வமா இருக்கிறதுனால சொல்றேன், கேளுங்க. நீ இருக்கியே, ஒன்னா நம்பர் பேராசை பிடிச்ச ரொம்ப கேவலமான ஆளு. கில் கன்ஸ்ட்ரக்ஷனை பேக் டோர் வழியா வந்து அடையணும்னு நினைக்கிற. அதனாலதான் நீ சரிதாவை உன் வழியில இருந்து விலக்கி வைக்கணும்னு நினைக்கிற. அட, நீ எங்க ரெண்டு பேர் உறவையும் பிரிக்கணும்னு நினைக்கிற. நீ என்ன உளர்ற? வாய மூடு. ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நான் இன்னும் பேசியே முடிக்கல. நாங்க உள்ள மீட்டிங்காக போறோம். அங்க உன்னை யாராவது நீ யாரு என்னன்னு கேட்டா தயவு செஞ்சு என் புருஷன் மட்டும் சொல்லிடாத. பார்த்தாலே தெரியுது பிச்சைக்காரன்னு. வெளியே போ. செக்யூரிட்டி, இந்த குப்பையை தூக்கி வெளியே போடு. அதே நேரத்துலதான் பர்த்டே பாயான சிங்கானியா வந்து சேர்றாரு. ஆனா திடீர்னு சிங்கானியா ஆகாஷ் ராஜேஸ்வர பாக்குறாரு. தன்னோட பார்ட்டியில ஆகாஷ பார்த்ததும் ஷாக் ஆயிட்டாரு. ஆகாஷ் சார், நீங்களா? என்ன மாதிரி ஒரு ஏழையோட பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க? ப்ளீஸ் உள்ள வாங்க சார். இந்த ஏழையான பையனுக்கு பின்னாடி பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ், மாஃபியா டான்ஸ் கை கட்டி நிப்பாங்க. இவன் இந்த உலகத்துல இருக்கிற எந்த 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு வேணும்னாலும் போய் லட்சக்கணக்கான பில்ல கட்டாம வெளியே வந்தா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா அதே பையன் 20 ரூபாய் லெமன் ஜூஸ கடன் வாங்கி குடிக்கிறான். அது நேரம் வரும்போது தெரியும். எல்லாரும் பணத்தை செலவு பண்ணி இந்த கதையை கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு, அதுவும் இப்போ, நீங்க இத ஃப்ரீயா கேட்கலாம். ஒருவேளை நாளைக்கு உனக்கு என்ன பத்தின உண்மை தெரிஞ்சதுன்னா, இந்த வீடியோ டிசப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி கீழே கொடுத்திருக்கிற இன்ஸ்டான்ட் லிங்கை கிளிக் பண்ணி பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி கேளுங்க. டவுன்லோட் பண்ணி முழு கதையும் கேளுங்க. எங்க கூட இணைஞ்சிருங்க. யார் நீ? என் பேர் ஆகாஷ் ராஜேஸ்வர். நான் இந்த பார்ட்டிக்கு கெஸ்டா வந்திருக்கேன். வெளியில போ சார். இதோ பாத்தீங்களா, புது பிரச்சனை. ஒழுங்கா ட்ரெஸ் கூட பண்ண தெரியாத ஒரு பிச்சைக்காரன் சிங்கானியா சாரோட கெஸ்டா. சார், என்ன? நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் தான் சொல்றேன்ல, என் பேர் ஆகாஷ். நான் இந்த பார்ட்டியோட கெஸ்ட். வெளியில போ. சார், நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க சார். அதுல என் பேர் கண்டிப்பா இருக்கும். மரியாதையா போ. என்ன குடிச்சிட்டு வந்திருக்கியா? சரிதா பேபி, வா வீட்டுக்கு போகலாம். பேபியா? சரிதா, உனக்கு இவனை தெரியுமா? இல்ல, இவனை எனக்கு எப்படி தெரியும்? இவன் யாருன்னு எனக்கு தெரியாத. ஆமா, யார் நீ? என்ன எதுக்காக பேபின்னு கூப்பிடுற? இத கேட்டதும் ஆகாஷ் ஷாக் ஆயிடுறான். சரிதா ஆகாஷ அவமானப்படுத்துறது இது முதல் முறை இல்ல. ஆனா ஆகாஷ யாருன்னே தெரியாதுன்னு சொல்றது முதல் முறையா நடக்குது. சரிதா, இப்ப நீ கோவமா இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் பேசுற. இல்லனா நீ எப்பவும் டேய், சொல்றோம்ல, இங்க இருந்து கிளம்பு. செக்யூரிட்டி, இந்த குப்பையை தூக்கி வெளியே போடுங்க. அந்த நேரத்துலதான் பர்த்டே பாயான சிங்கானியா அங்க வராரு. மிஸ்டர் சிங்கானியா வந்துட்டாரு. மகேந்திரன், சரிதா, மத்த எல்லாரும் அவருக்கு பர்த்டே விஷ் பண்றதுக்காக அவர்கிட்ட ஓடி போனாங்க. ஆனா திடீர்னு சிங்கானியா ஆகாஷ பாக்குறாரு. அவர் ஆகாஷ தன்னோட பார்ட்டியில பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஆகாஷ் சார், நீங்களா? என்ன மாதிரி ஒரு ஏழையோட பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க? என்னால இதை நம்பவே முடியல. ப்ளீஸ் உள்ள வாங்க சார். இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சரிதாவும் மத்த எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆனா ஆகாஷ் எதுவுமே சொல்லல. அமைதியா அந்த இடத்தை விட்டு வெளியே கிளம்பிட்டான். வெளியே போய் அவன் சரிதாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் சரிதா குடி போதையில வெளியில வரான். என்ன விடு. பாத்து, பொறுமையா. சரி, வா வா, கார் அங்கதான் இருக்கு. போயிடலாம், கொஞ்சம் பொறுமையா வா. சரி சரி, போலாம் வா. சரிதா, இவ என்னுடைய வைஃப். சரிதா, ஒண்ணுல என்ன பாத்து பத்திரமா கூட்டிட்டு போ.
அவளை கூட்டிட்டு எப்படியோ ஆகாஷ் தன்னோட மாமியார் வீட்டுக்கு போயிடுறான். சொல்றது கேளு. பொண்டாட்டியோட பிச்சையில சாப்பிடுற வீட்டு மாப்பிள்ள நீ எங்கேயாவது குதிச்சு செத்துட்ட நல்லா இருக்கும். ஷௌரியா, இவனை விடு. சரிதாவுக்கு இந்த பிச்சைக்காரன் கிட்ட என்ன புடிச்சதுன்னு தெரியல. இவ எதுக்காக இவனை இன்னும் துரத்தாம இருக்கான்னு புரியல. ஆகாஷ் இங்க இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் சரிதாக்காக ரொம்ப அமைதியா இருந்தான். ஏன்னா அவன் சரிதாவை உண்மையா காதலிச்சான். அது ஒண்ணு மட்டுமே காரணம் கிடையாது, இன்னொரு காரணமும் இருந்துச்சு. அந்த காரணத்தாலதான் அவன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆகாஷ பத்தின உண்மை என்னன்னு அங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஆனா ஏன்னு தெரியல, ஆகாஷ் அதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சான். நான் சொல்றேன்ல, இன்னைக்கு வேண்டாம், விட்டு. இதான் உன்னோட தகுதி. இதுல சாப்பிடு. இன்னைக்கு வேண்டாம், போ இங்க இருந்து போ. என்ன பண்றது, எல்லாம் என் நேரம். இன்னைக்கு நீ என்ன டார்ச்சர் பண்ற, ஆனா நாளைக்கு உனக்கு என்ன பத்தின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை டார்ச்சர் பண்ற உரிமை என் கைக்கு வந்துடும். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா நான் படுற கஷ்டத்தை இன்னொருத்தர் அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவனை அவமானப்படுத்துறது அவனோட ஒய்ஃபும் தம்பி தங்கச்சி மட்டும் இல்ல, அவனோட மாமியாரும் அவமானப்படுத்துவாங்க. அவங்க தன்னோட பொண்ணு சரிதாவுக்கு ஆகாஷ் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைச்சாங்க. சரிதாவும் அவ ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் ஆகாஷை நாயை விட மோசமா ட்ரீட் பண்ணாங்க. ஆனா ஆகாஷை யார் என்ன சொன்னாலும் அவன் அதை மனசுல எடுத்துக்க மாட்டான். ஆனா அவனுக்கு தன்னோட மனைவி சரிதா மேல அளவு கடந்த காதல் இருந்துச்சு. சரிதாவும் ரூபலும் உள்ள போனாங்க. உள்ள பணக்கார பசங்களான பிரேம் மல்ஹோத்ரா, ராஜவேதி, அப்புறம் பாரஸ் அகர்வால் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேரும் ரூபலோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா அவங்க சரிதாவை பார்த்த உடனே அவளோட அழக பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. ஹே ரூபல், யார் இந்த அழகான பொண்ணு? கண்ட்ரோல் பிரேம், இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சரிதா. அப்படியா? ஹாய். ஹாய் சரிதா. ஹாய். யூ லுக் பியூட்டிஃபுல். தேங்க் யூ. ஆகாஷோட பழைய ட்ரெஸ்ஸையும் செருப்பையும் பார்த்து அங்க உட்கார்ந்துட்டு இருந்த பாரஸ் என்ன கேட்டான்னா, ஆனா இந்த பூ கூட இந்த முள்ளு யாரு? என் பேரு ஆகாஷ். அட ஆமா,
ஞாபகம் வந்துருச்சு. சரிதா ரைட்? அப்படின்னா இதுக்கான அர்த்தம் இவன் அந்த பிச்சைக்கார ஆகாஷ் தானே. இவனை சரிதாவோட அப்பா சேகர் கில் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாரு. சரிதானே? சரிதானே சரிதா? பிரேமுக்கும் பாரஸ்க்கும் இந்த ஏழை இவ்ளோ அழகான பொண்ணு சரிதாவோட கணவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரிதா கூட ஃப்ளர்ட் பண்ண முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. இப்ப அந்த 3 பேரும் சேர்ந்து ஆகாஷோட ஏழ்மையை கிண்டல் பண்றாங்க. அது சரி ஆகாஷ் அண்ணா, நீங்க பேங்க்ல தானே வேலை செய்றீங்க. நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா உங்களோட சேலரி எவ்வளோ சொல்லுங்க. ஆனா ஆகாஷ்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவன் உண்மை என்னவோ அத பதிலா சொன்னான். மாசத்துக்கு 12,000. ஒருவேளை ஓவர் டைம் பார்த்தா 15,000 வரைக்கும் கிடைக்கும். ஓ பிரமாதம். தட்ஸ் கிரேட் மேன். தட்ஸ் மோர் தென் எனஃப். என் ஜுவல்லரி ஷாப் அக்கௌண்டன்ட்டுடைய சேலரியில பாதி தான் இது. பட் தட்ஸ் ஓகே. இந்த காலத்துல இதை விட யாருக்கு பெட்டரா கிடைக்கும்? பரசனா, ஒருவேளை உங்களோட ஸ்டோர்ல ஏதாவது ஸ்டாஃப் தேவைப்பட்டாங்கன்னா நீங்க ஆகாஷ் அண்ணாவை கன்சிடர் பண்ணலாமே. இவர் பார்க்கிறதுக்கு புத்திசாலியாவும் தெரியறாரு. இவரால எந்த பிரச்சனையும் வராது. டெஃபினெட்லி ஒரு 20-25K தருவேன். கிரேட் டீல். ஒருவேளை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் கம் டு மை ஆபீஸ். பிரேம் மல்ஹோத்ராவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஆகாஷை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க யாருக்கு ஜாப் ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தாங்க? ஆகாஷ்கா. ஒருவேளை அவன் மனசு வச்சான்னா அவனால அந்த 3 பேரையும் விலைக்கு வாங்க முடியும். ஆனா சரிதாவுக்கும் அவ குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஏழையா இருக்கிற இந்த ஆகாஷோட உண்மையான கதை வேறங்கிறது தெரியாது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஆஃபர் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இவ்வளவு பணத்தை எனக்காக ஆஃபர் பண்ணதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா எனக்கு ஜுவல்லரியை பத்தி எல்லாம் இந்த பக்கம் சரிதா ஆகாஷ் அப்புறம் ரூபலோட பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் பேசினதை கேட்டு கோவப்பட்டு கிளம்பிட்டா. வெளியே ஹால்ல இருந்த வாஷ்ரூமை யூஸ் பண்ணிட்டு அவ வெளியில வரும்போது அந்த நேரத்துல கதவுக்கு வெளியே ஒரு மோசமான வித்தியாசமான ஒருத்தன் இருக்கிறத அவ பாக்குறா. என்ன பண்றீங்க நீங்க? முதல்ல வழி விடுங்க. செம்மையா இருக்க. பார்க்கவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்க. இந்த எனர்ஜி கொஞ்சம் எங்க பெட்ரூம்ல காட்டுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்ன மாதிரி பொறுக்கிக்கிட்ட எல்லாம் எனக்கு பேச பிடிக்காது. மரியாதை வழி விடு. நான் பொறுக்கியா? ஆமா பொறுக்கிதா. முதல்ல உன் முகத்தை பாரு. என்கிட்ட வேலையை காட்டாத. உனக்கு 10,000 தரேன். என் கூட வா. கையை விடு. கையை விடு. சரிதா ரொம்ப பதட்டமா பயந்து போயிருந்தா. அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அவளுக்கு தெரியல. சரிதா பயத்தாலையும் பதட்டத்தாலையும் அவன் கிட்ட வரும்போது கண்ணை மூடிக்கிட்டா. ஆனா அந்த பாட்டில் சரிதாவை ஒண்ணுமே பண்ணல. அதனால ஆர்வத்துல என்ன ஆச்சுன்னு சரிதா கண்ணை திறந்து பார்த்தா. கண்ணை திறந்து பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது ஒரு பெரிய கை அந்த விஸ்கி பாட்டிலை பிடிச்சிட்டு இருந்தது. அந்த கை யாரோடதுன்னு ஆர்வத்தோட சரிதா தலை நிமிர்ந்து அது யாருன்னு பார்த்தா. ரொம்ப போதில் இருக்கிற மாதிரி தெரியுது. வாய மூடிக்கிட்டு நீ பண்ண தப்புக்காக என் மனைவி கிட்ட நீ மன்னிப்பு கேளு. எனக்கா போதை ஏறி இருக்கு. இப்ப என்ன பண்றது பாரு. ஆகாஷோட இந்த மொமெண்ட்டை பார்த்து சரிதா ஷாக் ஆயிட்டா. அவளோட கண்களை அவளாலேயே நம்ப முடியல. அப்பதான் ரூபலோட பணக்கார ஃப்ரெண்ட்ஸான பிரேம் மல்ஹோத்ரா, ராஜ்வேதி அந்த சவுண்ட கேட்டு அங்க வராங்க. என்னாச்சு சரிதா? உனக்கு எதுவும் ஆகல? இந்த பொறுக்கி ராஸ்கல் என்ன பண்ண தெரியுமா? நான் தனியா வந்தப்போ என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா. சரிதா சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் பிரேம் மல்ஹோத்ராவுக்கு கோபம் வந்துச்சு. ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சரிதா கிட்ட இப்படி நடந்திருப்ப? அவன் சரிதாவோட இம்ப்ரெஷனை ஜெயிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அதனால இந்த பிரச்சனைய மொத்தமா அவன் தான் கையாளுறாங்கிற மாதிரி நடந்துகிட்டான். ஆஃப்டர் ஆல் பிரைட் ஹோட்டல் அவன் ஃபேமிலியோட ஒரு பிசினஸ் தான்.
இவனுங்க 2 பேரும் சரிதாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஏற்கனவே நான் அடிச்சவனை அடிச்சு சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் அமைதியா எதுவும் செய்யாம அடி வாங்கிக்கிட்டு இருக்கான். அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் வாட்சும் ரொம்பவே காஸ்ட்லியான பிராண்ட். கண்டிப்பா இவன் சாதாரண ஆள் இல்லைன்னு மட்டும் தெரியுது. போதும், அவனை விடு. அவனுக்கு சுயநினைவே இல்ல. ஒருவேளை இவன் செத்துட்டானா அப்புறம் நீ ஜெயிலுக்கு தான் போகணும். ஆகாஷ் அண்ணா என்ன இவ்வளவு பயப்படுறீங்க? எங்க கூட இருந்தீங்கன்னா நீங்க பிரேவ் ஆயிடுவீங்க. இப்படி பேசினதுக்கு பதிலுக்கு அவன் திட்டி இருக்கலாம். ஆனா இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறமும் ஆகாஷ் எதுவுமே சொல்லல. எனக்கு ஆகாஷ பத்தி இன்னொரு விஷயம் தெரிய வந்தது. ஆகாஷ் ராஜேஸ்வர் ஒரு அற்புதமான பேரு. இத கேட்கும் போது இந்தியாவோட டாப் பிசினஸ்மேன் ஃபேமிலியோட ஒரு வாரிசோட பேரு மாதிரி தெரியுது. ஆகாஷ் ஒரு கோடீஸ்வர பிசினஸ் ஃபேமிலியோட மாப்பிள்ள தான். ஆனா அவரோட நிலைமைய பார்த்து வீட்டு வேலைக்காரன் கூட என்ன சொல்லுவான்னா, கொஞ்சம் பணம் வேணும்னா சொல்லுங்க சார், நீங்க படுற கஷ்டத்தை பார்க்க முடியல. உண்மையை சொல்லணும்னா ஆகாஷ் மாதிரி பணக்கார வீட்டு மாப்பிள்ளைங்க ரொம்ப காஸ்ட்லியான கார் ஓட்டிட்டு போவாங்க, காஸ்ட்லியான கிளப்புக்கு போவாங்க. ஆனா ஆகாஷோட வாழ்க்கையில மட்டும் எப்பவும் 3 விஷயங்கள் தான் நடக்கும். முதல் விஷயம் அவமானம், 2வது விஷயம் ரொம்ப அவமானம், அப்புறம் 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப பயங்கரமான அவமானம். அப்புறம் அடிக்கடி அவர் ஏதாவது காஸ்ட்லியான பெரிய ஹோட்டல்ல அவர் ஒய்ஃபுக்கு டின்னர் கொடுக்கற மாதிரி யோசிப்பாரு. அப்ப அவரே அவர்கிட்ட சொல்லிப்பாரு, ஒரு நாள் எனக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் வரும். அப்ப நான் காஸ்ட்லியான சூட்ல ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஹோட்டல்ல என்னோட ஒய்ஃப் சரிதா கூட சந்தோஷமா விருப்பப்பட்டதை சாப்பிடுவேன். அப்ப அவ என் நெஞ்சில சாஞ்சுக்கிட்டு ஒரு ரொமான்டிக் டூயட்ல என் கூட சேர்ந்து ஒரு ரொமான்டிக் கேண்டில் லைட் டான்ஸ் ஆடுவா. அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் வயிற்றுச்சல்ல பொங்குவாங்க. கண்டிப்பா அன்னைக்கு சரிதா ரொம்ப ஆகாஷ் ஷாக் ஆகி எந்திரிச்சாரு. மொபைல் எடுத்து பார்க்கும்போது சந்தியா தான் கால் பண்றாங்க. ஆகாஷ் கண்ட கனவு எல்லாமே கலைஞ்சு போயிடுச்சு. என்னோட பாசமான மாமா போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல, அது வந்து நான் சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க எனக்கு ஒரு வேலை பண்ணுங்க. சாஹூ ஜுவல்லர்ஸ்ல என்னோட நெக்லஸ் ஒன்னு இருக்கு. நான் ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அங்க போய் நெக்லஸ கலெக்ட் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வந்துருங்க. சந்தியா, நான் இப்ப பேங்க்குக்கு போனா அதனால பேங்க்குக்கு போகணும்ங்கற சாக்கெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லுங்க மாமா. எப்படி இருந்தாலும் எங்க ஃபேமிலி குடுக்குற காசை வச்சு தானே நீங்க வாழ்ந்தாகணும். அதனால நாங்க என்ன வேலை சொல்றோமோ அதை செய்யுங்க. அப்புறம் நெக்லஸோட சேர்த்து ஓனர் உங்ககிட்ட ஒரு 30,000 ரூபாய் கொடுப்பாரு. அதையும் எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. அந்த 30,000 ரூபாய்ல ₹1 கூட குறைய கூடாது. இது வரைக்கும் நான் வாழ்க்கையில யாரையும் ஏமாத்தணும்னு நினைச்சது கூட இல்ல. உங்களுக்கு என் மேல அவ்வளவு டவுட் இருந்தா வேற யாரையாவது அனுப்பி அந்த வேலையை முடிச்சுக்கலாம்ல. பாருங்க, உங்களுக்கு இத பேசுறதுக்குலாம் தகுதியே கிடையாது. நாங்க என்ன வேலை சொல்றோமோ அதெல்லாம் செய்யறதுதான் உங்க வேலை. ஆகாஷ் கிளம்பி வெளியே வரும்போது அங்க பார்த்தா அவரோட மாமியார் யாமினி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து சீட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ ஆகாஷ் மாமியாரோட ஃப்ரெண்டு அவங்க செருப்பை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, யாமினி இங்க பாரு, உன் வீட்டுக்கு வந்து வந்து என் செப்பல் அறந்தே போச்சு. இப்ப நான் எப்படி என் வீட்டுக்கு போவேன்? ஹே, இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? நீ பார்ட்டி என்ஜாய் பண்ணு. நான் வேலைக்காரங்க கிட்ட சொல்லி சரி பண்ணி கொண்டு வர சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், நான் வேலைக்காரங்களெல்லாம் நம்பவே மாட்டேன். என் செப்பல் ரொம்ப காஸ்ட்லியானது. ஒரு தடவை அறந்துருச்சுன்னா அதை நான் திரும்ப யூஸ் பண்ணவே மாட்டேன். ஆனா என்ன பண்றது, நான் என் வீட்டுக்கு போகணும்ல. அங்க இருந்து ஆகாஷ் கிளம்புனாரு. அப்பதான் யாமினி மேடம் அவரை பார்த்தாங்க. டோன்ட் வரி, வேலைக்காரன் இல்ல, வேலைக்காரனை விட கொஞ்சம் உயர்ந்தவன். அவன் இந்த வேலையை சரியா செஞ்சு முடிச்சிடுவான். ஆகாஷ், இங்க வா, இந்த செருப்பை எடுத்துட்டு போய் சரி பண்ணி கொண்டு வா. அப்பதான் யாமினி மேடமோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, யாமினி, இந்த வேலையெல்லாம் போய் உன் மாப்பிள்ளைய செய்ய சொல்ற? இதெல்லாம் சரியில்லை. ஐயோ, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அவனுக்கு இந்த வேலை செய்யறது தான் ரொம்ப பிடிக்கும். நீங்க என்ன ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறீங்க? மாப்பிள்ளையா இருந்தா என்ன இப்போ செருப்ப சரி பண்ணி கொண்டு வர முடியாதா என்ன? என்ன வேணா செய்வான். எப்படி அவனுக்கு வேலை வெட்டி எதுவும் இல்ல. அவங்க சொன்ன வார்த்தைகள் ஆகாஷ் மனச ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. ஆனா இந்த மாதிரி பேசுறத கேட்டு கேட்டு அவருக்கு பழகி போயிடுச்சு. இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள்னு அவருக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஆனா அது அவருக்கு மட்டும் தான் ஞாபகம் இருந்தது, வேற யாருக்குமே ஞாபகம் இல்ல. அத்த சந்தியா ஒரு வேலை சொல்லிருக்காதான் போறேன். எதிர்த்து பேசாத. நான் என்ன வேலை சொன்னேனோ அதை மட்டும் செய். மாப்பிள்ளனா மாப்பிள்ள மாதிரி நடந்துக்கணும். பிச்சைக்கார பையன். சரிதாவோட தலையெழுத்து ஏன் தான் இப்படி இருக்கோ தெரியல. அவளுக்கு உன்ன மாதிரி ஒரு உதவாக்கார புருஷன் கிடைச்சிருக்கான். அப்புறம் யாமினி மேடமோட ஃப்ரெண்டு ஆகாஷ் கிட்ட அவங்க அருந்து போன செப்பலை காமிச்சு என்ன சொன்னாங்கன்னா, இந்த செப்பலை தான் சரி பண்ணி கொண்டு வரணும். நல்ல கடையா பார்த்து சரி பண்ணுங்க, புரியுதுல? அவங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஆகாஷோட கையில அவங்க செப்பலை எடுத்து கொடுத்தாங்க. ஆகாஷுக்கு விருப்பம் இல்லைன்னாலும் அந்த வேலையை அவர் செஞ்சுதான் ஆகணும்.
ஆனா ஆகாஷோட வாழ்க்கையில மட்டும் எப்பவும் 3 விஷயங்கள் தான் நடக்கும். முதல் விஷயம் அவமானம், 2வது விஷயம் ரொம்ப அவமானம், அப்புறம் 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப பயங்கரமான அவமானம். யூ இடியட், உனக்கு என்ன கண்ணு தெரியல? எங்க இருந்து கிளம்பி வரானுங்கன்னே தெரியல. இந்த இடத்துல நிக்கிறதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது. ஆனா நீ என்ன உங்க அப்பா வீடு மாதிரி உள்ள வந்துட்டு இருக்க? யாரா நீ? சரி பரவாயில்ல, விடு சரிதா. நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? தயவு செஞ்சு கொஞ்சம் கூல் ஆயிரு. என்னை விட்டு தள்ளி நில்லு, தள்ளி நில்லுன்னு சொன்ன. நீ எதுக்காக என் வாழ்க்கையை விட்டு போகவே மாட்டேங்கிற? என் வாழ்க்கையவே நரகமா மாத்தி வச்சுட்ட. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு இந்த தண்டனைன்னு தெரியல. இங்க பாரு, உனக்கு என்னதான் வேணும்? எங்க அப்பா தான் நம்ம 2 பேருக்கும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனா நீ எல்லாம் எனக்கு தகுதியானவனே கிடையாது. உன்னை என்னோட புருஷன்னு சொல்லிக்கவே அருவருப்பா இருக்கு. ஐயோ, இன்னைக்கு அந்த டிரைவர் வரல, அதனாலதான் உன்னை வர சொன்னேன். ஆனா எனக்கு என்ன தெரியும், என்னோட புருஷன் அதுக்கு கூட தகுதி இல்லாதவன்னு. நீ இங்க வந்த உடனே என் கிளைண்ட் மகேந்திரன் வரது கூட தெரியாம அவர் மேல மோதி அவரை இன்சல்ட் பண்ணிட்டேன். அவரு ரொம்ப கோவமா வெளியே போயிட்டாரு. நீ எங்க வந்தாலும் சரி, உன்னால எனக்கு அவமானம் மட்டும்தான் கிடைக்குது, வேற எதுவும் இல்ல. என் வாழ்க்கையில நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு ஆளா தான் இருக்கு. என்ன இதெல்லாம்? எதுக்காக இந்த குப்பையெல்லாம் இங்க போட்டு வச்சிருக்கீங்க? தூக்கிட்டு போய் டஸ்ட்பின்ல போடுங்க. அந்த பொக்கேவை தன்னோட காலால மிதிச்சிட்டு அங்கிருந்து போயிட்டா. மகேந்திரன் சரிதாவுக்காக கார் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஆகாஷ் கண்ணு முன்னாடியே சரிதா மகேந்திரன் கூட கார்ல கிளம்பி போயிட்டா. அதை பார்த்த ஆகாஷ் ரொம்பவே வருத்தப்பட்டான். அப்பதான் ஆகாஷ்க்கு முன்னாடி ஒரு கருப்பு கலர் கார் வந்து நின்னுது. அதுல இருந்து ஒரு ஆள் இறங்கி வந்தாரு. ஆகாஷ் அவரை பார்த்து திகைச்சு போய் நின்னாரு. யங் மாஸ்டர், ஏசியாலே ரொம்ப பெரிய கம்பெனி ராஜேஸ்வர் குரூப்போட கோடிக்கணக்கான பிசினஸோட எம்பையர் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க அந்த பிசினஸ பாத்துக்க வேண்டிய நேரம் இப்போ வந்துருச்சு. சரி, அந்த ஆள் யாரு? ஆகாஷ் கிட்ட சரிதா ஏன் அப்படி நடந்துக்கணும்? அவங்களோட உண்மையான கதை தான் என்ன? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த ஊர் ரூம்ல படுக்க வச்சிருப்பேன். நான் எப்படி இங்க வந்தேன்? ஒரு நிமிஷம், உனக்கு தெரியும்ல என் ரூம் தனியா இருக்குன்னு. சொல்லு, ஏன் இப்படி பண்ண? சொல்லு. சரிதா ப்ளீஸ், நேத்து நைட்டு நீ போதையில இருந்த. எங்க இருக்க? நான் இப்ப வீட்டுக்கு திரும்ப வந்துட்டேன். சரி, எதுக்காக நீ போனை எடுக்க மாட்டேங்கிற? அத்த, நான் சரிதாவை கூட்டிட்டு வர போனேன். அப்போ போன் அவகிட்ட போனை கொடு. அவளும் போனை எடுக்க மாட்டேங்கிறா. ஆனா அத்த, சரிதா என் கூட வரல. இப்பதானே நீ அவளை கூட்டிட்டு வர போனதா சொன்ன. போன, ஆனா அவளுடைய கிளைண்ட்டை பார்க்க போயிட்டா. இந்த ராத்திரி நேரத்துல அவ யாரோ ஒரு கிளைண்ட் கூட போயிருக்கான்னு சொல்ற? நீதான் ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்ப, அதனாலதான் அவ உன் கூட வரல. உன்னால ஒரு நல்ல மருமகனா இருக்க முடியல, ஒரு நல்ல புருஷனா இருக்கலாம்ல. இன்னும் 1 மணி நேரத்துல நீ எப்படியாவது சரிதாவை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர. Come on சரிதா, pick up the phone. அவன் மறுபடியும் சரிதாவுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனா அவ போன் எடுக்கவே இல்லை. ரொம்ப பயந்து போன ஆகாஷ் சரிதாவை தேடி போனான். ஆகாஷ பத்தின எந்த உண்மையும் மகேந்திரனுக்கு தெரியாது. ஆனா ஆகாஷ்க்கு மகேந்திரனை பத்தி எல்லா உண்மையும் தெரியும். சரிதாவோட பழைய கிளைண்ட் மகேந்திரனும் அவருக்கு ஒரு நைட் கிளப் இருக்குன்னு சரிதா ஆகாஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆகாஷ் உள்ள போனதும் சத்தம் ரொம்ப அதிகமாவே இருந்தது. அங்க நிறைய பேர் புடிச்சுக்கிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. ஆகாஷ் எல்லா பக்கமும் சரிதாவை தேடிட்டு இருந்தான். ஆனா சரிதா எங்கேயுமே இல்ல. என்ன தைரியம்? நீ எப்படிடா உள்ள வந்த?
முக்கியமான வேலையை நான் மறந்துட்டேன். நம்ம கம்பெனியோட பெரிய ப்ராஜெக்ட திரும்பவும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறேன். அதோட சேர்த்து உன்னை இந்த ஃபேமிலி பிசினஸ்ல இருந்தும் விலக்கி வைக்கிறேன். இதுக்கப்புறம் உனக்கும் இந்த கில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இட்ஸ் கிளியர்? இந்த ஒரே ஒரு மெயிலால என்கிட்ட இருந்து என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட பறிச்சுக்கிட்டாங்க. என்கிட்ட இருந்த ப்ராஜெக்ட திரும்பவும் எடுத்துக்கிறதா தாத்தா சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, என்ன கம்பெனில இருந்தும் வெளியில அனுப்ப போறாங்க. ஒரு ப்ராஜெக்ட்காக ஒரு கம்பெனில இருந்து ஒருத்தங்களை எப்படி வெளியே அனுப்ப முடியும்? அது மட்டும் இல்ல, அதுக்கு அப்ரூவல் கிடைக்கலன்னா அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? சரிதா, இந்த உலகமே என்ன உதவாக்கறன்னு நினைச்சிட்டு இருக்க. அப்புறம் நீ கூட என்ன அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியும். ஆனா ஒரு தடவை உன்னுடைய இந்த உதவாக்கற புருஷனுக்கு வாய்ப்பு கொடுத்து பாரு. அப்படின்னா நீ உன்னை ரொம்ப புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கியா? உன்னால என்ன பண்ண முடியும்? நீ என் கூட வா, வந்து உன் தாத்தா கிட்ட பேசு. இந்த புது பில்டிங்கோட ப்ராஜெக்ட் கில் கன்ஸ்ட்ரக்ஷனோட ரொம்ப பெரிய கனவா இருந்துச்சு. அது இதுவரைக்கும் உறுதியாகாம இருக்கு. Why? தாத்தா, I feel like ஏன்னா உன்னால இந்த வேலையை செய்ய முடியாது. நான் இந்த ப்ராஜெக்ட உன்னோட கசின் ஷௌரியாவுக்கு கொடுக்க போறேன். இன்னையிலிருந்து அவன் தான் இந்த ப்ராஜெக்ட ஹேண்டில் பண்ண போறான். தாத்தா ப்ளீஸ், ஷௌரியாக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கடைசியா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ் தாத்தா. ஓகே, அப்படின்னா இந்த வேலைய நீ இன்னைக்கே முடிச்சாகணும். உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா தாத்தா, எனக்கு புரிஞ்சிருச்சு. சொல்லுங்க சரிதா மேடம், என்ன இந்த பக்கம்? கில் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு பில்டிங் இருக்குல்ல, அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு அதுக்கு அப்ரூவலே கிடைக்கல. அது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க. நான் தான் அவரை அப்படி பண்ண சொல்லி சொன்னேன். கமினி, நீ இங்க? நான் இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கியோ அவர் என்னோட ஹஸ்பண்ட் சரிதா. நீ இவர்கிட்ட அப்ரூவல் கேட்டிருக்கன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே நான் தான் கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். இப்ப என் புருஷன் என்ன பொசிஷன்ல இருக்காருன்னா உனக்கு கான்ட்ராக்ட கொடுக்கவும் முடியும், கொடுக்காம தடுக்கவும் முடியும். ஆனா நீ தான் ரொம்ப பணக்காரியாச்சே சரிதா. சரி போ, உன்னோட வேலைய வேற யாரையாவது வச்சு முடிச்சுக்கோ. கமினி, நடந்த எல்லா தப்புக்கும் நிச்சயமா நான் தான் காரணம். அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ், உன்னால முடிஞ்சா எல்லாத்தையும் மறந்து. என்னால அந்த நாளை மறக்கவே முடியாது சரிதா. என்னோட கல்யாணம் முடிவானது உன்னோட சேர்த்து என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நான் அந்த விஷயத்த சொன்னேன். ஆனா அந்த நேரத்துல இவருக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தினேன். அது மட்டும் இல்லாம அவரையும் சேர்த்து அவமானப்படுத்தினேன். நம்மளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்ன பார்த்து சிரிச்சாங்க. அங்க இருந்து நான் அழுதுட்டே வந்தேன். கமினி, இங்க பாரு, நான் அது எல்லாத்தையும் தெரியாம பண்ணிட்டேன். இங்க பாரு, நான் அது எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப வெக்கப்படுறேன். வெக்கப்படுறதால எதுவும் மாறாது சரிதா. நீ அன்னைக்கு பண்ணதுக்கே இன்னைக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். அவமானத்துக்கு அவமானம் தான் பரிசு. என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, இவர் உன்னோட ஹஸ்பண்ட்ல. இவரு இது வரைக்கும் என்ன சாதனை பண்ணிருக்காரு சரிதா? இவரு என் புருஷனுக்கு முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லாதவரு. அப்புறம் நான் என்ன கேள்விப்பட்டனா இவரு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காரமே. கமினி, இங்க பாரு, நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க. நான் இன்னும் எதுவும் பேச ஆரம்பிக்கல சரிதா. சரி, நான் சொல்றதை கேட்டுக்கோ. ஒருவேளை உனக்கு அப்ரூவல் வேணும்னா உன் புருஷனை என் புருஷன் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு எனக்கு அப்ரூவல் கொடுங்கன்னு பிச்சை எடுக்க சொல்லு. கமினி, நீ வெளியில போற வழி அங்க இருக்கு சரிதா. ஷௌரியா சரிதாவோட கசின் தான். அவன் எப்பவுமே சரிதாவை பிசினஸ்ல இருந்து வெளியே அனுப்பணும்னு தான் நினைப்பான். அந்த கம்பெனியை எப்படியாவது அவன் அடையணுங்கிறது தான் அவனோட ஆசையா இருந்துச்சு. அதனாலதான் சரிதாவை எப்படியாவது தோக்கடிச்சே தீரணும்னு நினைக்கிறான். அப்ரூவல்காக வந்தியா? ஆனா நீ பாவம், எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா அந்த ஆபீசரை நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன்.
மெயில்ல அவ என்ன பார்த்தான்னா அத பார்த்ததும் சரிதா ரொம்பவே ஷாக் ஆயிட்டா. இது எப்படி சாத்தியம்? இந்த ஆபீஸ் மேனேஜர் என் ட்ரீம் ப்ராஜெக்ட கேன்சல் பண்ணிட்டாரே. அந்த நேரம் பார்த்து சரிதாவுக்கு கால் வந்தது. சரிதாவோட தாத்தா ஆனந்த் கில் தான் கால் பண்ணியிருந்தாரு. கில் கன்ஸ்ட்ரக்ஷனோட எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடியவர் அவர் மட்டும்தான். ஒரு வழியா சரிதா அந்த கால் அட்டன் பண்ணா. போன் எடுத்து பதில் பேசாம அவங்க பேசுறத மட்டுமே கேட்டுட்டு இருந்தா. அவங்க சொன்னதை கேட்டு ஷாக் ஆன சரிதா பதட்டத்துல போனை கீழே போட்டுட்டா. சரிதாவை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியில இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. போன்ல பேசினவங்க அப்படி என்னதான் சொன்னாங்க? ஆகாஷ்க்கும் சரிதாவுக்கும் அப்படி என்னதான் நடக்குது? ஷௌரியா சரிதாவோட கசின் தான். அவன் எப்பவுமே சரிதாவை பிசினஸ்ல இருந்து வெளியே அனுப்பணும்னு தான் நினைப்பான். அந்த கம்பெனியை எப்படியாவது அவன் அடையணுங்கிறது தான் அவனோட ஆசையா இருந்துச்சு. அதனாலதான் சரிதாவை எப்படியாவது தோக்கடிச்சே தீரணும்னு நினைக்கிறான். அப்ரூவல்காக வந்தியா? ஆனா நீ பாவம், எந்த யூஸும் கிடையாது. நான் இந்த ப்ராஜெக்ட் உன்னோட கசின் ஷௌரியாவுக்கு கொடுக்க போறேன். இன்னையிலிருந்து அவன் தான் இந்த ப்ராஜெக்ட ஹேண்டில் பண்ண போறான். ப்ளீஸ் ஷௌரியாக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அந்த பார்ட்டிக்கு பெரிய பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் வந்தாங்க. ஆகாஷையும் சரிதாவையும் பார்த்த சௌரியா அப்புறம் சந்தியாவோட மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சது. நான் ஆகாஷ் கிட்ட ஒரு வேலை கொடுத்திருந்தேன். அவனால அதை பண்ண முடியல. இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா திமிரா ஆடிக்கிட்டு இருக்கான். நான் அதுக்காக தான் ஒரு நல்ல ஐடியாவா யோசிச்சு வச்சிருக்கேன். அது மட்டும் நடந்தா இப்போ இந்த பேர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனா அதுக்கு உதவி கண்டிப்பா தேவைப்படும். அந்த ஷௌரியாவோட மனசுல அப்படி என்னதான் இருக்கு? சரிதா, வெல்கம் செல்லம். ஆகாஷ், வெல்கம் டு த பார்ட்டி. Thank you. ஆனா இப்போ நான் என்ன பண்றேன்னு பாரு. ஹே ஆகாஷ், இந்த சூட்டை எங்க வாங்கின? ஓ, இப்போ இந்த உதவாக்கிற புருஷன் தன்னோட மனைவி காசுல வாழ ஆரம்பிச்சிட்டானா? இல்லனா உனக்கு எங்க இருந்து இந்த தகுதி வந்திருக்கும்? உன்னால இந்த மாதிரி சூட்ஸ் எல்லாம் வாங்க முடியாதுல்ல? ஏ மாமா, இவன் சொல்றதெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன இருந்தாலும் மாமா வீட்டோட மாப்பிள்ளையாச்சே. வீட்டோட மாப்பிள்ளைனா மாமியாரோட பணத்துல தானே வாழ்வாங்க. அப்படி இல்லைன்னா வைஃபோட பணத்தை வச்சு தானே சந்தோஷமா இருப்பீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, சாரி. இங்க பாரு சந்தியா, சரிதா நிஜமாவே இவனை காதலிக்கிறான்னு உனக்கு தோணுதா? ஏன் உனக்கு அப்படி தோணலையா என்ன? அங்க பாரு, தன்னோட புருஷனை விட்டுட்டு. அதுவும் உண்மைதான். இட்ஸ் ஓகே, வாங்க நாம என்ஜாய் பண்ணலாம். இல்ல, நான் ட்ரிங்க்ஸ் பண்றது இல்ல. என்ன? அட கம் ஆன் ஆகாஷ், அடிக்கடி நாம இந்த மாதிரி பார்ட்டி பண்ணிக்கணும். இந்தா கொஞ்சம் குடி. இல்ல இல்ல, அட குடிப்பா, குடி. That's like a good boy. Oh மாமா, என்னோட கிளாஸ்ல குடிக்க மாட்டீங்களா? அவ்ளோ வெக்கமா? வாங்க குடிங்க இத. என்னங்க குடிங்க. Come on, come on, come on. You have to do it. You have to do it. Come on, come on. You can do it. Bravo மாமா. எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இவர் தான் எங்க வீட்டோட மருமகன். இவர் ரொம்பவே ஃபேமஸ். எங்களோட இந்த குடும்பத்துல இவரோட நிலைமை என்ன எல்லாத்தையும் இப்போ தெளிவா சொல்லுவாரு. இவர் எதை பத்தி யோசிச்சு எங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிட்டாருன்னு. ஓ, அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் இதுக்காக தான் என்ன ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சீங்களா? சரி, நீங்க இவ்வளோ ஆர்வமா இருக்கிறதுனால சொல்றேன், கேளுங்க. நீ இருக்கியே, ஒன்னா நம்பர் பேராசை பிடிச்ச ரொம்ப கேவலமான ஆளு. கில் கன்ஸ்ட்ரக்ஷனை பேக் டோர் வழியா வந்து அடையணும்னு நினைக்கிற. அதனாலதான் நீ சரிதாவை உன் வழியில இருந்து விலக்கி வைக்கணும்னு நினைக்கிற. அட, நீ எங்க ரெண்டு பேர் உறவையும் பிரிக்கணும்னு நினைக்கிற. நீ என்ன உளர்ற? வாய மூடு. ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நான் இன்னும் பேசியே முடிக்கல. நீ இந்த பிசினஸ் அடையணுங்கிறதுக்காக என்னென்னவோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க.
உங்க அப்பா இருக்காரு நீரஜ், அவரோட சேர்ந்துட்டு தாத்தாவை ஏமாத்திட்டு இருக்கிற, அப்புறம் சரிதாவை அவருக்கு எதிராக திருப்பி விட்டுட்டு இருக்க. ஆகாஷ், ஸ்டாப் இட். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ தாத்தா தாத்தா தாத்தா. அப்புறம் தாத்தா, நான் உங்களை என்ன சொல்றது, மேலோட்டமா பார்க்கும்போது நீங்க சரிதாவுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களா, ஆனா உங்க மனசுக்குள்ள நீங்க இவனுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதான் நீங்க எடுக்கிற எல்லா முடிவும் இவனுக்கு ஆதரவாகவும் சரிதாவுக்கு விரோதமாவும் இருக்கு. You are disgusting. முதல்ல இங்க இருந்து போ. ஆகாஷ், be in your limit. இவர் எங்களுடைய தாத்தா. உன்னுடைய வயசு, அனுபவம், தகுதியை விட பெரியவர். சந்தியா, ஓ சந்தியா, உனக்கு என்ன குறை இருக்கு? அது என்னன்னா நீயும் ஷௌரியாவும் சேர்ந்து சரிதாவுக்கு எதிராக பிளான் பண்றீங்க. நான் நீயும் ஷௌரியாவுடைய சித்தப்பா பொண்ணு தானே, உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பீங்க. ஆனா சரிதாங்கிற விஷயம் வரப்ப மட்டும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிடுறீங்க. அதனால தானே நீங்க ரெண்டு பேரும் என்ன குடிக்க வச்சு என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? ஆனா நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி, நான் சரிதா கூட தான் இருப்பேன். அப்புறம் நான் இருக்கும்போது சரிதாவை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. உண்மையை சொல்லவா ஷௌரியா? சரிதா மட்டும்தான் உங்க எல்லாரையும் விட டேலண்ட் ஆனவ. எல்லாரையும் பாத்துக்கிறா, எல்லாரும் மேலேயும் அக்கறையா இருக்கா. ஆனா எல்லா சதிகளும் அவளுக்கு தான் நடக்குது. நீ போலறத முதல்ல நிறுத்துறியா? ஏற்கனவே முன்னால நிறைய அவமானம் ஆயிடுச்சு. இங்க இருந்து வெளியே போ. இன்னைக்கு நீங்க உங்க ரெண்டு பேரோட லிமிட்டை தாண்டி ரொம்ப ஓவரா நடந்துக்கிட்டீங்க. ஒருத்தர் அவமானப்படுத்துறதுக்காக இவ்ளோ கீழ்த்தரமா நடந்துக்கிறத நான் இப்பதான் முறையா பாக்குறேன். இதுக்கப்புறம் ஆகாஷா ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இவரு என்னோட புருஷன். நீங்க என்னதான் கேவலமா முயற்சி பண்ணாலும் சரி, நிச்சயமா அவர் மாறவே மாட்டாரு. அதனால இன்னொரு தடவை ஆகாஷ் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். சரிதா, இங்க என்ன நடக்குது ஷௌரியா? இந்த ஆகாஷ் நம்ம குடும்பத்துக்கே தலைவலி ஆயிட்டான் ஆண்டி. அப்புறம் சரிதா அவன் கூட தான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு? சரிதாவோட அப்பா தான் இந்த பிரச்சனையை நம்ம தலையில கட்டிட்டு போயிட்டாரு. பண்ண முடியும், நம்மளால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். நீங்க நினைச்சீங்கன்னா இவன் உறவைய நம்மளால முடிச்சுக்க முடியும். ஆனா எப்படி? சரி, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. ஆனா ஒண்ணு ஞாபகத்துல இருக்கட்டும், சரிதாக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீங்க கவலைப்படாம இருங்க, சரிதாக்கு ஒன்னும் ஆகாது. இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு கண்டிப்பா ஷௌரியாவும் சந்தியாவும் மட்டும்தான் காரணம். எது எப்படியோ, ஆனா ஆகாஷ் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அவன் என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரிதா, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். சாரி, இன்னைக்கு நடந்த விஷயத்துல என் தப்பு எதுவுமே இல்லை. அவங்க நம்மளை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா நான் கண்டிப்பா அதை நடக்க விட மாட்டேன். நான் எப்பவும் கூட தான் இருப்பேன். உன்னை விட்டுட்டு என்னைக்கும் நான் போகவே மாட்டேன். நான் எப்படி இங்க வந்தேன்? எனக்கு என்னாச்சு? நேத்து நைட்டு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு போல. இப்ப எப்படி நான் சரிதாவை ஃபேஸ் பண்ணுவேன்? சரி, பாத்துக்கலாம். குட் மார்னிங். நேத்து நைட்டு நடந்த விஷயத்த நினைச்சா ரொம்ப அவமானமா இருக்கு. நேத்து நைட்டு மறுபடியும் என்னால பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால முடிஞ்சா நீ என்னை மன்னிச்சிடு. நேத்து நைட்டு நடந்ததுக்கு ஐம் சாரி. காஃபி எடுத்துக்கோ. ஆக்சுவலி நான்
போய் ஃப்ரெஷ் ஆகணும். ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ஹலோ, நான் விக்ரம் பேசுறேன். இப்ப எதுக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்க? நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க யங் மாஸ்டர்? நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், நீங்க என்ன ஃபாலோ பண்றதை விட்டுருங்க. எனக்கு அடிக்கடி ஃபோன்லாம் பண்ணாதீங்க. நான் ஒரு பெரிய பணக்காரங்கிற விஷயத்தை யாரும் தெரிஞ்சுக்கிறத நான் விரும்பல. இந்த விஷயம் சீக்கிரட்டா தான் இருந்தாகும்.